இந்த பரந்த பூமியில் ஒரு இடத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து இது உயிர்களின் பேரரசு என்று அழைக்க வேண்டுமென்றால் அந்த பெருமை அமேசான் மலைக்காட்டிற்கே செல்லும். தென் அமெரிக்காவின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்து நிற்கும் இந்த மாபெரும் காடு வெறும் மரங்களின் கூட்டம் அல்ல, இது ஒரு உயிருள்ள உலகம், ஒரு தனி கண்டம் போல செயல்படும் இயற்கை அமைப்பு, கோடிக்கணக்கான உயிரினங்கள் சுவாசிக்கும் இடம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களின் கண்களுக்கு புலப்படாமல் தனது இரகசியங்களை பாதுகாத்து வரும் மர்ம உலகம். உலகில் எந்த இடத்தை பற்றி பேசினாலும் அமேசானை போல அதிசயங்களையும் கேள்விகளையும் ஒரே நேரத்தில் உருவாக்கும் இடங்கள் மிகவும் குறைவுதான். அமேசான் மலைக்காடு சுமார் 55 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இது இந்தியாவின் பரப்பளவை விட பெரியது. பிரேசில், பெரு, கொலம்பியா, வெனிசுலா, ஈக்வடார், பொலிவியா, கயானா, சுரினாம் மற்றும் பிரெஞ்சு கயானா ஆகிய நாடுகளுக்குள் இந்த காடு பரவி இருக்கிறது. இதில் சுமார் 60 விழுக்காடு பிரேசிலில் உள்ளது. உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல மலைக்காடாக இருக்கும் அமேசான் பூமியில் உள்ள அனைத்து மலைக்காடுகளிலும் மிகப்பெரிய பகுதியை தனியாக கொண்டிருக்கிறது. பலர் அமேசானை பூமியின் நுரையீரல் என்றும் அழைக்கிறார்கள். அமேசானில் உள்ள கோடிக்கணக்கான மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளிப்படுத்துகிறது. மேலும் உலகின் காலநிலையை சமநிலைப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அமேசானின் மிகப்பெரிய ஆச்சரியம் அதன் உயிரின வளம்தான். உலகில் அறியப்பட்ட அனைத்து உயிரினங்களிலும் சுமார் 10 விழுக்காடு அமேசானில் வாழ்கிறார்கள். சுமார் 40,000 தாவர இனங்கள், 1300க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள், 430 பாலூட்டி இனங்கள், 400க்கும் மேற்பட்ட இருவாழ் உயிரினங்கள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட மீன் இனங்கள் இங்கு காணப்படுகின்றன. ஆனால் இதைவிட ஆச்சரியமானது என்னவென்றால் இவற்றில் பல இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் அமேசானில் புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். புதிய தவளைகள், புதிய பாம்புகள், புதிய பூச்சிகள், புதிய மீன்கள் மற்றும் சில நேரங்களில் புதிய பாலூட்டிகள் கூட கண்டுபிடிக்கப்படுகிறது. விஞ்ஞானிகள் கூறுவதன்படி அமேசானில் வாழும் உயிரினங்களில் பெரும்பாலானவை இன்னும் அறிவியல் உலகத்திற்கு தெரியாதவை. அதாவது இன்று நாம் பெயர் கூட சூட்டாத ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இந்த காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதே சமயம் அமேசானின் மைய பகுதிகளில் மனிதர்கள் காலடி எடுத்து வைத்ததே இல்லாத இடங்களும் இருக்கின்றன. செயற்கைக்கோள்கள் மேலிருந்து பார்த்திருக்கலாம், ஆனால் தரையில் இறங்கி ஆய்வு செய்தவர்கள் இல்லாத பகுதிகள் இன்னும் இருக்கிறது. அடர்ந்த மரங்கள், தொடர்ச்சியான மழை, ஆறுகள் மற்றும் சிக்கலான நில அமைப்பு காரணமாக இந்த பகுதிகளை அடைவது மிகவும் கடினம். சில விஞ்ஞானிகள் அமேசானின் சில பகுதிகளை பூமியின் கடைசி உண்மையான வனப்பகுதிகள் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இந்த காட்டின் மற்றொரு மர்மம் அதன் பழங்குடியினர். அமேசானில் நூற்றுக்கணக்கான பழங்குடி சமூகங்கள் வாழ்கிறார்கள். அவற்றில் சிலர் நவீன உலகத்தோடு தொடர்பு கொண்டவர்கள். ஆனால் சில சமூகங்கள் இன்னும் வெளி உலகத்தோடு எந்த தொடர்பும் இல்லாமல் வாழ்கிறார்கள். இவர்கள் அன்கான்டாக்டட் ட்ரைப்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த வாழ்க்கை முறையையே தொடர்கிறார்கள். அவர்களின் மொழி, கலாச்சாரம் மற்றும் அறிவு முறைகள் உலகிற்கு இன்னும் பெரும்பாலும் தெரியாதது. அமேசானின் இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் அமேசான் நதி உலகின் மிகப்பெரிய நதியாகவும் கருதப்படுகிறது. நீரின் அளவை பொறுத்தவரை உலகில் வேறு எந்த நதியும் இதற்கு இணை கிடையாது. ஒவ்வொரு வினாடியும் சுமார் 2,09,000 கனமீட்டர் தண்ணீரை அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள் கலக்கிறது. இது உலகின் அடுத்த 7 பெரிய நதிகளின் மொத்த நீரோட்டத்திற்கு சமம். இந்த நதியும் அதன் ஆயிரக்கணக்கான கிளை நதிகளும் ஒரு உயிருள்ள நீர் வலையமைப்பாக மாற்றியிருக்கிறார்கள். ஆக மலையும் அமேசானும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. இந்த காடு தன்னுடைய சொந்த மழையை உருவாக்குகிறது. மரங்கள் வேர்கள் மூலம் நிலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி பின்னர் அவற்றின் இலைகள் வழியாக நீராவியை வெளியிடுகின்றன. இந்த நீராவி மேகங்களாக மாறி மீண்டும் மழையாக பெய்கிறது. இந்த செயல்முறை தொடர்ந்து நடைபெறுவதால் அமேசான் தன்னைத்தானே பராமரிக்கும் இயற்கை அமைப்பாகவே செயல்படுகிறது. அமேசானில் வாழும் உயிரினங்களில் சில
உலகின் மிகவும் ஆபத்தான உயிரினங்கள். ஜாக்குவார் என்ற பெரிய பூனை இங்குள்ள உச்ச வேட்டையாளியாக இருக்கிறான். அனகோண்டா எனப்படும் உலகின் மிகப்பெரிய பாம்புகள் இங்குள்ள சதுப்பு நிலங்களில் வாழுகிறார்கள். விஷ அம்பு தவளைகள், மின்சார மீன்கள், பிரானியா மீன்கள், விஷமுள்ள சிலந்திகள் மற்றும் எண்ணற்ற பூச்சிகள் இந்த காட்டின் உயிரியல் அமைப்பை உருவாக்குகிறார்கள். அமேசானின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று அதன் பழங்கால வரலாறு. பல ஆண்டுகளாக அமேசான் எப்போதும் மனிதர்கள் குறைவாக வாழ்ந்த இடம் என்று கருதப்பட்டது. ஆனால் சமீபத்திய ஆய்வுகள் வேறு கதையை சொல்கின்றன. செயற்கைக்கோள் ஆய்வுகள் மற்றும் அகழ்வாய்வு தகவல்கள் அமேசானின் பல பகுதிகளில் பழங்கால நகரங்கள் மற்றும் மனித குடியிருப்புகளின் தடயங்கள் கண்டுபிடித்திருக்கின்றன. சில ஆய்வாளர்கள் ஐரோப்பியர்கள் தென் அமெரிக்காவிற்கு வருவதற்கு முன்பு அமேசானில் மில்லியன் கணக்கான மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள். சில இடங்களில் நேராக அமைக்கப்பட்ட சாலைகள், மண்மேடைகள், செயற்கை குளங்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது அமேசான் வெறும் காடு மட்டுமல்ல, ஒரு காலத்தில் சிக்கலான மனித நாகரிகங்களின் தாயகமாக இருந்திருக்கலாம் என்பதையும் காட்டுகிறது. இன்று அமேசான் மிகப்பெரிய அச்சுறுத்தலை சந்தித்து வருகிறது. மரம் வெட்டுதல், விவசாய விரிவாக்கம், சுரங்க தொழில், சட்டவிரோத வேட்டையாடுதல் மற்றும் சாலை அமைப்புகள் காரணமாக காடுகள் வேகமாக அழிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் காடு மறைந்து வருகிறது. இது வெறும் மரங்களின் இழப்பு மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விடங்களும் அழிக்கப்படுகின்றன. காலநிலை மாற்றமும் இந்த காட்டை பாதித்து வருகிறது. மழைப்பொழிவு மாறுகிறது, சில பகுதிகளில் வறட்சி அதிகரிக்கிறது. சில விஞ்ஞானிகள் அமேசானின் ஒரு பெரிய பகுதி ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அழிக்கப்பட்டால் அது மீண்டும் முழுமையாக காடாக மாற முடியாமல் போகலாம் என்றும் எச்சரிக்கிறார்கள். அமேசான் என்பது ஒரு காடு மட்டுமல்ல, அது பூமியின் உயிரியல் இதயம். அது கோடிக்கணக்கான உயிர்களின் வீடு. அது உலகின் காலநிலை அமைப்பின் ஒரு முக்கிய அங்கம். அது இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு மர்ம உலகம். அதன் ஒவ்வொரு மரத்தின் பின்னாலும், ஒவ்வொரு ஆற்றின் வளைவின் பின்னாலும், ஒவ்வொரு மழை துளியின் பின்னாலும் இன்னும் ஆயிரக்கணக்கான கதைகள் மறைந்து கிடக்கின்றன. எனவே அமேசான் காடு என்பது வரைபடத்தில் இருக்கும் ஒரு பச்சை பகுதி அல்ல. அது பூமியின் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கக்கூடிய உயிருள்ள உலகம். மனிதன் இன்னும் முழுமையாக அறியாத ஆயிரக்கணக்கான ரகசியங்களை தன்னுள் பாதுகாத்து வைத்திருக்கும் இயற்கையின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்றாக அது தொடர்ந்து வாழுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று உலக வரைபடத்தை பார்த்தால் வட ஆப்பிரிக்காவின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்து நிற்கும் மஞ்சள் நிற பரப்பு ஒன்று நம் கண்ணில் படும். அதுதான் சஹாரா பாலைவனம். சுமார் 92 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த மாபெரும் பாலைவனம் அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளின் பரப்பளவோடு ஒப்பிடத்தக்கது. அல்ஜீரியா, லிபியா, எகிப்து, சூடான், சாட், நைஜர், மாலி, மொரிட்டானியா, துனிசியா, மொரோக்கோ உள்ளிட்ட பல நாடுகளில் இது பரவி கிடக்கிறது. இன்று இங்கு கோடை காலங்களில் 50 டிகிரி செல்சியஸை தாண்டும் வெப்பநிலையும் பதிவாகிறது. சில பகுதிகளில் வருடம் முழுவதும் ஒரு சொட்டு மழை கூட பெய்யாது. இப்படிப்பட்ட இடம் ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த புல்வெளியாக இருந்தது என்று சொன்னால் பலரால் நம்ப முடியாது. ஆனால் அறிவியல் ஆய்வுகள் கூறும் உண்மை என்னவோ அதுதான். சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்று நாம் காணக்கூடிய பாலைவனமாக சகாரா இல்லை. அப்போது அது பசுமை சகாரா என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு உயிர் செழிப்போடு இருந்தது. இன்றைய கென்யா அல்லது தான்சானியாவில் காணப்படும் புல்வெளிகளை போன்ற சூழல் அங்கு நிலவியது. ஏராளமான ஏரிகள், ஆறுகள், சதுப்பு நிலங்கள், புல்வெளிகள், மரங்கள் மற்றும் பல்வேறு உயிரினங்கள் அங்கு வாழ்ந்தார்கள். விண்வெளியில் இருந்து எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களும் நிலத்தடி ஆய்வுகளும் சகாராவின் மணலுக்கடியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஓடிய ஆறுகளின் தடயங்களை கண்டுபிடித்திருக்கின்றன. இன்று வறண்ட மணலால் மூடப்பட்டிருக்கும் இடங்களில் ஒரு காலத்தில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது என்பதற்கான ஆதாரங்களும் தெளிவாக கிடைத்திருக்கின்றன. இந்த மாற்றத்தின் பின்னால் பூமியின் சுழற்சி மற்றும் சூரியனை சுற்றும் அதன் பாதையில் ஏற்படும் மிகச்சிறிய மாற்றங்களும் இருக்கிறது. பூமியின் அச்சு சுமார் 23.5 டிகிரி சாய்ந்திருக்கிறது. ஆனால் இந்த சாய்வு நிலையானதல்ல.
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளிலே அது சிறிது சிறிதாக மாறுகிறது. இந்த மாற்றம் சூரிய ஒளி பூமியின் எந்த பகுதிக்கு எவ்வளவு அளவில் கிடைக்கிறது என்பதையும் பாதிக்கின்றது. சுமார் 9000 ஆண்டுகளுக்கு முன்பு வட ஆப்பிரிக்காவுக்கு அதிகமான கோடைகால சூரிய ஒளி கிடைத்தது. இதன் விளைவாக ஆப்பிரிக்க பருவமழை வடக்கே நகர்ந்தது. இன்று சகாரா இருக்கும் பகுதிகளில் அப்போது பரவலான மழை பெய்தது. அதனால் ஆறுகள் உருவாகின, ஏரிகள் நிரம்பின, தாவரங்கள் செழித்தன. அறிவியலாளர்கள் சகாராவின் மணற்பரப்புக்கு கீழே பல பழங்கால ஏரிகளின் அடையாளங்களையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவற்றில் மிகப்பெரிய ஒன்று மேகா சாட் எனப்படும் பழங்கால ஏரி. இன்று சாட் ஏரி மிகவும் சிறியதாக உள்ளது. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அது காஸ்பியன் கடலை ஒத்த அளவில் இருந்திருக்கலாம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அதன் பரப்பளவு 3,50,000 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருந்திருக்கலாம். இந்த ஏரி மற்றும் அதனோடு இணைந்த ஆறுகள் வட ஆப்பிரிக்காவின் பெரும்பகுதிக்கு உயிர் கொடுத்தன. இன்றைய சகாராவிலே யானை, ஒட்டகச்சிவிங்கி, நீர் யானை, முதலை போன்ற விலங்குகள் வாழ்வதை கற்பனை செய்வதே கடினம். ஆனால் பாறை ஓவியங்கள் வேறு கதையை சொல்கின்றன. அல்ஜீரியா மற்றும் லிபியாவின் பல மலைப்பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வரைந்த பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிலே யானைகள், காண்டாமிருகங்கள், நீர் யானைகள், காட்டு மாடுகள், ஒட்டகச்சிவிங்கிகள் மற்றும் முதலைகளும் வரையப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு அளவில் நீரை சார்ந்த உயிரினங்கள் அங்கு வாழ்ந்திருந்தால் அப்போது சகாரா எவ்வளவு பசுமையாக இருந்திருக்கும் என்பதை நம்மால் கற்பனை செய்ய முடியும். மனிதர்களும் இந்த பசுமை உலகத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறார்கள். வேட்டையாடி வாழ்ந்த பழங்குடியினர் ஏரிகள் மற்றும் ஆறுகளின் கரைகளில் குடியேறினார்கள், மீன் பிடித்தார்கள், கால்நடைகளை வளர்த்தார்கள், சிறிய விவசாய நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டார்கள். இன்று பாலைவனத்தின் நடுவே கிடைக்கும் பல கல்கருவிகள், மண்பானைகள் மற்றும் பழங்கால மனித எலும்புக்கூடுகள் அங்கு ஒரு காலத்தில் வளமான மனித வாழ்க்கை இருந்ததையும் நிரூபிக்கின்றன. சகாரா ஏன் மீண்டும் பாலைவனமாக மாறியது என்பதுதான் மிகவும் சுவாரஸ்யமான கேள்வி. சுமார் 5500 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் சுழற்சி மாற்றங்களால் வட ஆப்பிரிக்காவுக்கு கிடைத்த கூடுதல் சூரிய ஒளி குறைய துவங்கியது. இதனால் பருவமழை மெதுவாக தெற்கே நகர்ந்தது. மழையோ குறைந்தது. தாவரங்களோ வாடத் துவங்கியது. மரங்கள் மறைந்தன. மண் ஈரப்பதத்தை இழந்தன. காற்று மணலை தூக்கிச் செல்ல துவங்கியது. சில நூற்றாண்டுகளுக்குள் பசுமை நிலங்கள் மெல்ல மெல்ல வறண்ட நிலங்களாக மாறியது. இது ஒரே நாளில் நடந்த மாற்றம் அல்ல, 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த ஒரு சுற்றுச்சூழல் மாற்றம். இந்த மாற்றம் மனித வரலாற்றையும் மாற்றியது. சகாராவில் வாழ்ந்த மக்கள் தண்ணீரை தேடி பிற பகுதிகளுக்கு இடம்பெயர வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. பலர் நைல் நதிக்கரையை நோக்கி நகர்ந்தார்கள். சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த இடப்பெயர்வுகள் பின்பு எகிப்திய நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று கூட கருதுகிறார்கள். ஆக இன்று சகாரா முழுவதும் மணல் மட்டுமே இருப்பதாக பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. சகாராவின் சுமார் 20 விழுக்காடு பகுதியே மணற்குன்றுகளால் மூடப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாறை சமவெளிகள், கற்கள் நிறைந்த பரப்புகள், உலர்ந்த ஆற்றுப்படுகைகள், உப்பு ஏரிகள் மற்றும் மலைத்தொடர்கள் இருக்கின்றன. சில பகுதிகளில் பனியும் பெய்கிறது. 2018ஆம் ஆண்டு அல்ஜீரியாவில் உள்ள சில சகாரா பகுதிகளில் பனி பெய்தது உலகம் முழுவதும் செய்தியாகவே மாறியது. ஆக சகாராவின் கீழே இன்னொரு மறைந்த உலகமும் இருக்கிறது. மணலுக்கு அடியில் மிகப்பெரிய நிலத்தடி நீர்த்தேக்கங்கள் இருக்கின்றன. லிபியா, அல்ஜீரியா மற்றும் எகிப்தின் கீழ் ஆயிரக்கணக்கான கன கிலோமீட்டர் அளவில் பழங்கால நீர் சேமிக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த மழையிலிருந்து உருவானது. இன்று பல பாலைவன நகரங்கள் இந்த நிலத்தடி நீரை பயன்படுத்தியே வாழ்கின்றன. ஆனால் இந்த நீர் புதிதாக நிரம்புவதில்லை. ஒரு முறை எடுத்துவிட்டால் மீண்டும் உருவாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்படும். ஆக சகாராவின் மணலுக்கடியில் மறைந்திருக்கும் பழங்கால ஆறுகளை கண்டுபிடிக்க நவீன தொழில்நுட்பமும் உதவுகிறது. ரேடார் செயற்கைக்கோள்கள் மணலுக்கு அடியில் மறைந்திருக்கும் சில அமைப்புகளை கண்டறிய முடிகிறது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஓடிய ஆறுகளின் பாதைகள் வரைபடமாக்கப்படுகின்றன. சில இடங்களில் அவை நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்திலும் இருந்திருக்கின்றன. இன்று வறண்ட நிலமாக இருக்கும் இடங்களில் ஒரு காலத்தில் பெரும் நீரோட்டங்கள் ஓடியதையும் இது நிரூபிக்கின்றது.
சகாராவின் விலங்குகள் இன்று மிகவும் வேறுபட்டவையே. ஒட்டகங்கள், பாலைவன நரிகள், விஷப்பாம்புகள், தேள்கள், மணலுக்குள் மறைந்து வாழும் சிறிய பாலூட்டிகள் போன்ற உயிரினங்கள் மட்டுமே அதிகமாக காணப்படுகிறது. இவை அனைத்தும் கடுமையான வெப்பநிலைக்கு ஏற்றவாறு பரிணாம வளர்ச்சியும் அடைந்திருக்கின்றன. சில உயிரினங்கள் பகலில் நிலத்தடியில் மறைந்து இரவில் மட்டுமே வெளியே வருகின்றன. சில உயிரினங்கள் தண்ணீர் குடிக்காமல் பல வாரங்கள் வாழக்கூடியவை. ஆக காலநிலை மாற்றம் தொடர்பான ஆய்வுகளில் சகாரா முக்கியமான இடம் வகிக்கிறது. பூமியின் இயற்கை அமைப்புகள் எவ்வளவு வேகமாக மாறக்கூடும் என்பதை சகாரா காட்டி வருகிறது. அதைப்போல சில அறிவியலாளர்களின் கூற்றுப்படி சகாராவின் சில பகுதிகள் மீண்டும் பசுமையாக மாறலாம் என்றும் கருதுகிறார்கள். பூமியின் சுற்றுப்பாதை மாற்றங்கள் தொடர்ந்து வருகின்றன. ஆக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வட ஆப்பிரிக்காவில் மழை அதிகரிக்கலாம். ஆனால் அது மனித வாழ்க்கை அளவுகோலில் மிகவும் தொலைதூர எதிர்காலம். இருந்தாலும் சகாராவின் வரலாறு இயற்கை நிலையானது அல்ல என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. சகாரா பற்றிய மிகப்பெரிய ஆச்சரியங்களில் ஒன்று அது பூமியின் பிற பகுதிகளையும் பாதிக்கிறது என்பதுதான். ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான டன் அளவிலான சகாரா மணல் காற்றில் பறந்து அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து தென் அமெரிக்காவின் அமேசான் காடுகளை அடைகிறது. அந்த மணலில் உள்ள தாதுக்கள் அமேசான் காடுகளுக்கு உரமாக செயல்படுகின்றன. அதாவது உலகின் மிகப்பெரிய பாலைவனம் உலகின் மிகப்பெரிய மலைக்காட்டிற்கு உணவு வழங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பூமியை விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது அது உண்மையில் ஒரு நீல நிற கோளாக தோன்றுகிறது. அதற்கு காரணம் நிலப்பரப்புகள் அல்ல, பெருங்கடல்கள். அந்த பெருங்கடல்களில் மிகப்பெரியது, மிக ஆழமானது, மிக மர்மமானது பசிபிக் பெருங்கடல். இது வெறும் ஒரு கடல் அல்ல, பூமியின் மிகப்பெரிய இயற்கை உலகம். சுமார் 16.5 கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த பெருங்கடல் பூமியின் மொத்த மேற்பரப்பில் கிட்டத்தட்ட 1/3 பகுதியை ஆக்கிரமித்திருக்கிறது. உலகின் அனைத்து கண்டங்களையும் ஒன்றாக சேர்த்தாலும் கூட அந்த மொத்த அளவை காட்டிலும் பசிபிக் பெருங்கடலின் பரப்பளவு அதிகம். மனிதன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடல்களை ஆராய்ந்து வந்தாலும் பசிபிக்கின் பெரும்பகுதி இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத மர்ம உலகமாகவே இருக்கின்றன. பசிபிக் பெருங்கடலின் பெயருக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறும் உள்ளது. 1520ஆம் ஆண்டு போர்த்துகீசிய ஆய்வாளர் ஃபெர்டினாண்ட் மெக்கல்லன் இந்த பெருங்கடலை கடந்து சென்ற போது அங்கே ஒரு அசாதாரணமான ஒரு அமைதியான வானிலையை கண்டார். அதனால் அவர் இதற்கு மர் பசிபிகோ அல்லது அமைதியான கடல் என்று பெயரிட்டார். ஆனால் இன்று நாம் அறிந்திருப்பது என்னவென்றால் பசிபிக் பெருங்கடல் உலகின் மிகவும் ஆபத்தான மற்றும் சக்தி வாய்ந்த கடல் பகுதிகளில் ஒன்றாகும். பூமியின் மிகப்பெரிய சுனாமிகள், மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான எரிமலை வெடிப்புகள் இந்த பெருங்கடலை சுற்றியே நிகழ்கின்றன. பசிபிக் பெருங்கடலின் அடியில் உலகின் மிக ஆழமான இடமும் இருக்கிறது. அதுதான் மரியானா பள்ளத்தாக்கு. இங்கு இருக்கக்கூடிய ஆழமான பகுதியான சாலஞ்சர் டீப் சுமார் 10,900 மீட்டருக்கும் அதிகமான ஆழம் கொண்டது. இந்த ஆழத்தை புரிந்து கொள்ள ஒரு ஒப்பீட்டை பார்க்க வேண்டுமென்றால் உலகின் உயரமான மலையான எவரெஸ்ட் மலையை முழுவதுமாக இந்த பள்ளத்தில் வைத்தாலும் அதன் உச்சி இன்னும் கடல் மட்டத்தை அடையாது. ஆக இவ்வளவு ஆழத்துக்குள்ளே நிகழக்கூடிய அழுத்தம் கடல் மட்டத்தில் இருக்கும் வளிமண்டல அழுத்தத்தை விட 1000 மடங்குக்கும் அதிகமாக இருக்கும். மனித உடல் அங்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் சென்றால் உடனடியாக நசுங்கிவிடும். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் கூட உயிர்கள் வாழ்கிறார்கள். ஆழ்கடல் ஆய்வு கருவிகள் மரியானா பள்ளத்தாக்கில் விசித்திரமான மீன்கள், வெளிச்சம் உமிழும் உயிரினங்கள் மற்றும் அழுத்தத்திற்கு ஏற்றவாறு பரிணாம வளர்ச்சி அடைந்த நுண்ணுயிரிகளையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சில உயிரினங்களுக்கு கண்களே இல்லை. சில உயிரினங்கள் தங்களுடைய உடலிலேயே ஒளியை உருவாக்குகின்றன. சிலவற்றின் வடிவத்தை பார்த்தால் அவை பூமியில் வாழும் உயிரினங்களாக இல்லாமல் வேறு ஒரு கோளிலிருந்து வந்தவை போல எண்ண தோன்றும் அளவுக்கு இருக்கின்றன. ஆக பசிபிக் பெருங்கடலின் அடியில் இன்னொரு மறைந்த உலகமும் உள்ளது. அது கடலடி மலைத்தொடர்கள். உலகின் நீளமான மலைத்தொடர்கள் நிலத்தில் இல்லை,
கடலில் இருக்கிறது. ஆம், பசிபிக்கின் அடியில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்திலே மலைகள், பள்ளத்தாக்குகள், எரிமலைகள் மற்றும் பாறை அமைப்புகள் பரவி கிடக்கின்றன. இவற்றில் பலவற்றை மனிதன் நேரடியாக கண்டதே கிடையாது. செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் சோனார் வரைபடங்கள் மூலமாக மட்டுமே அவற்றின் இருப்பு அறியப்பட்டிருக்கிறது. பசிபிக் பெருங்கடல் உலகின் மிகப்பெரிய எரிமலை பகுதியையும் கொண்டிருக்கிறது. நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படும் பகுதி பசிபிக்கை சுற்றி குதிரை லாடம் போன்ற வடிவத்திலே அமைந்திருக்கிறது. உலகில் இருக்கக்கூடிய எரிமலைகளில் சுமார் 75% இந்த பகுதியில்தான் இருக்கின்றன. உலகின் மிகப்பெரிய நிலநடுக்கங்களும் பெரும்பாலும் இங்கேதான் நிகழ்கின்றன. ஜப்பான், இந்தோனேஷியா, சிலி, அலாஸ்கா போன்ற பகுதிகள் இந்த நெருப்பு வளையத்தின் ஒரு பகுதி. ஆக 1960ஆம் ஆண்டு சிலியில் ஏற்பட்ட 9.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் மனித வரலாற்றில் பதிவான மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். அதன் விளைவாக உருவான சுனாமி பசிபிக் பெருங்கடலை கடந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஜப்பான் மற்றும் ஹவாய் தீவுகளையும் தாக்கியது. இது பசிபிக்கின் சக்தியை உலகிற்கு நினைவூட்டிய நிகழ்வு. அதைப்போல பசிபிக் பெருங்கடலில் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கின்றன. உலகின் அனைத்து பெருங்கடல் தீவுகளிலும் பெரும்பாலானவை பசிபிக்கில் தான் அமைந்திருக்கின்றன. ஹவாய், ஃபிஜி, சமோவா, டோங்கா, தஹீதி மற்றும் ஆயிரக்கணக்கான சிறிய தீவுகள் இந்த பெருங்கடலில் சிதறி கிடக்கின்றன. இவற்றில் பலவும் எரிமலை வெடிப்புகளால் உருவானவை. சில தீவுகள் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. சில தீவுகள் கடலுக்குள் மூழ்கி கொண்டிருக்கிறது. அதை போல ஹவாய் தீவுகளின் உருவாக்கம் ஒரு அற்புதமான புவியியல் கதை. பூமியின் அடியில் உள்ள ஒரு ஹாட்ஸ்பாட் பகுதியிலிருந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளாக லாவா மேலே வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் புதிய தீவுகளும் கூட உருவாகுகின்றன. இன்று ஹவாய் தீவுகளின் தெற்கே லோ இஹி எனப்படும் புதிய எரிமலை வளர்ந்து கொண்டிருக்கிறது. சில ஆயிரம் அல்லது லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு அது கடல் மட்டத்திற்கு மேல் உயர்ந்து ஒரு புதிய தீவாக மாறக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. ஆக பசிபிக் பெருங்கடலின் மற்றொரு முக்கிய அம்சம் அதன் காலநிலை தாக்கமும் கூட. எல்னினோ மற்றும் லானினா எனப்படும் இயற்கை நிகழ்வுகள் பசிபிக்கில் தான் உருவாகுகின்றன. இவை உலகின் பல நாடுகளின் மழைப்பொழிவு, வெப்பநிலை, புயல் அமைப்புகள் மற்றும் விவசாய உற்பத்தியை கூட பாதிக்கின்றன. இந்தியாவிலே பருவமழை எவ்வாறு இருக்கும் என்பதற்கும், ஆஸ்திரேலியாவிலே வறட்சி ஏற்படுமா என்பதற்கும், தென் அமெரிக்காவிலே வெள்ளம் வருமா என்பதற்கும் பசிபிக் பெருங்கடலின் நிலைமைகள் முக்கிய காரணமாக இருக்கின்றன. பசிபிக் பெருங்கடல் மனித வரலாற்றிலும் மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கிறது. 2ஆம் உலகப் போரின் போது மிக முக்கியமான கடற்போர்கள் இந்த பெருங்கடலில் தான் நடைபெற்றன. மிட்வே, குவாடல்கனால், பிலிப்பைன்ஸ் போன்ற கடல் பகுதிகளில் நடைபெற்ற போர்கள் உலக வரலாற்றின் போக்கையே மாற்றின. இன்று கூட பசிபிக் உலக வர்த்தகத்தின் முக்கிய மையமாகவும் திகழ்கிறது. ஆனாலும் கூட பசிபிக் பெருங்கடல் இன்று ஒரு பெரிய பிரச்சனையையும் எதிர்கொள்கிறது. அது பிளாஸ்டிக் மாசுபாடு. கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச் என்று அழைக்கப்படும் குப்பை பகுதி டெக்சாஸ் மாநிலத்தை விட பல மடங்கு பெரியதாக இருக்கலாம் என்று மதிப்பிடப்படுகிறது. கடல் நீரோட்டங்கள் உலகம் முழுவதிலும் இருந்தும் பிளாஸ்டிக் கழிவுகளை இங்கு கொண்டு வந்து சேர்க்கின்றன. இதனால் ஆயிரக்கணக்கான கடல் உயிரினங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதை போல பசிபிக்கின் ஆழங்களில் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கலாம் என்று கூட விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். ஒவ்வொரு புதிய ஆழ்கடல் ஆய்விலும் புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. சில உயிரினங்கள் பூமியின் ஆரம்பகால உயிரியல் வரலாற்றை புரிந்து கொள்ளவும் உதவுகின்றன. சிலவற்றின் உடல் அமைப்பு எதிர்கால மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளுக்கும் உதவலாம். ஆக மொத்தத்தில் பசிபிக் பெருங்கடல் வெறும் நீர்ப்பரப்பு மட்டுமல்ல, அது பூமியின் மிகப்பெரிய ஆய்வகம். அது இயற்கையின் சக்தியினுடைய சின்னம். அது ஆயிரக்கணக்கான உயிர்களின் வீடு. அது காலநிலையை வடிவமைக்கும் ஒரு மாபெரும் இயந்திரம். அதை போல மனிதன் இன்னும் முழுமையாக அறியாத உலகங்களில் மிகப்பெரிய ஒன்றாகவும் அது தொடர்ந்து இருந்து வருகிறது. அதன் நீல நிற அமைதியின் கீழே இன்னும் எண்ணற்ற ரகசியங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது.
பூமியின் தெற்கு துருவத்தில் அமைந்திருக்கக்கூடிய அண்டார்டிகா என்பது வெறும் பனியால் மூடப்பட்ட கண்டம் மட்டுமல்ல. உண்மையில் அது மனிதன் இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ளாத ஒரு மறைந்த உலகம். உலக வரைபடத்தில் வெள்ளை நிறத்தில் காணப்படும் இந்த மாபெரும் நிலப்பரப்பு சுமார் 1,42,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இது ஐரோப்பாவை விட பெரியது. பூமியில் உள்ள மொத்த நன்னீரிலே சுமார் 70 விழுக்காடு மற்றும் உலகின் மொத்த பனியிலே சுமார் 90 விழுக்காடு அண்டார்டிகாவில் சேமிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாம் பார்க்கும் பனிப்பரப்பின் கீழ் மலைத்தொடர்கள், ஏரிகள், பள்ளத்தாக்குகள், நதிகள், பழங்கால உயிர்களின் தடயங்கள் மற்றும் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன. பலருக்கு அண்டார்டிகா என்றால் முடிவில்லாத வெள்ளை பனிப்பரப்பு மட்டுமே நினைவுக்கு வரும். ஆனால் அறிவியல் ஆய்வுகள் கூறுவது வேறு. அண்டார்டிகாவின் சராசரி பனித்தடிமன் சுமார் 2 கிலோமீட்டர். சில இடங்களில் அது 4.8 கிலோமீட்டருக்கும் அதிகமாக உள்ளது. அதாவது சென்னை நகரின் மிக உயரமான கட்டிடங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக பல நூறு அடுக்குகள் வைத்தாலும் அந்த பனியின் உயரத்தை எட்ட முடியாது. இந்த பனியின் கீழ் என்ன இருக்கிறது என்பதை அறிய விஞ்ஞானிகள் பல தசாப்தங்களாக ஆராய்ந்து வருகிறார்கள். அதைப்போல அண்டார்டிகாவின் மிகப்பெரிய ஆச்சரியங்களில் ஒன்று அதன் பனிக்கடியில் முழுமையான மலைத்தொடர்கள் இருப்பதுதான். காம்பட்சவ் மலைத்தொடர் என்று அழைக்கப்படும் ஒரு மாபெரும் மலை அமைப்பு கிழக்கு அண்டார்டிகாவின் பனிக்கடியிலே மறைந்து கிடக்கிறது. இதன் சில சிகரங்கள் ஆல்ப்ஸ் மலைகளுக்கு இணையான உயரம் கொண்டவை என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அவற்றை மனித கண்கள் நேரடியாக பார்த்ததே இல்லை. காரணம், அவற்றின் மேலே ஆயிரக்கணக்கான மீட்டருக்கு தடிமனான பனிகள் படர்ந்திருக்கிறது. செயற்கைக்கோள்கள் மற்றும் நில அதிர்வு ஆய்வுகள் மூலமாக மட்டுமே அவற்றின் உருவம் கண்டறியப்பட்டிருக்கின்றன. பனிக்கு அடையில் மறைந்திருக்கும் மற்றொரு அதிசயம் ஏரிகள். ஒரு காலத்தில் விஞ்ஞானிகள் பனியின் கீழ் எந்த தண்ணீரும் இருக்க முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் பின்பு ஆய்வுகள் அவர்களை ஆச்சரியப்படுத்தின. தற்போது அண்டார்டிகாவின் கீழ் 400க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் மிகவும் புகழ்பெற்றது ஓஸ்டோக் ஏரி. இந்த ஏரி சுமார் 250 கிலோமீட்டர் நீளமும் 50 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இது அமெரிக்காவின் ஓன்டாரியோ ஏரியை விட சிறியதாக இருந்தாலும் அண்டார்டிகாவின் மிகப்பெரிய மறைந்த நீர்நிலை. ஓஸ்டோக் ஏரியின் மிகப்பெரிய மர்மம் அதன் வயதுதான். அந்த ஏரி சுமார் 1.5 கோடி ஆண்டுகளாக வெளி உலகத்திலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். மனிதன் தோன்றுவதற்கு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஏரி பனிக்கு அடியில் சிக்கியிருக்கலாம். அந்த ஏரியில் என்ன உயிர்கள் இருக்கின்றன? அங்கு முற்றிலும் புதிய உயிரினங்கள் உருவாகி இருக்குமா என்ற கேள்விகள் இன்னும் ஆராயப்பட்டும் வருகிறது. இந்த ஆய்வுகளின் போது மிகவும் சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பு ஒன்றும் நிகழ்ந்தது. அண்டார்டிகாவின் பனிக்கு அடியில் உள்ள சில ஏரிகளில் நுண்ணுயிர்கள் வாழ்வதற்கான ஆதாரங்களும் கிடைத்திருக்கிறது. முழுமையான இருள், மிக குறைந்த வெப்பநிலை, சூரிய ஒளி இல்லாத சூழல் மற்றும் அதிக அழுத்தம் ஆகியவற்றிலும் சில உயிரினங்கள் உயிர் வாழ முடிகிறது. இது பூமியில் உயிரின் எல்லைகளை பற்றிய நமது புரிதலையும் மாற்றியிருக்கிறது. அதை போல செவ்வாய் கோளிலும் வியாழனுடைய துணைக்கோளான யூரோப்பா போன்ற இடங்களிலும் உயிர் இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையையும் அதிகரித்திருக்கிறது. அண்டார்டிகா எப்போதும் பனியால் மூடப்பட்டிருப்பதில்லை. சுமார் 9 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கண்டம் முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது. அப்போது இங்கு காடுகள் இருந்தன, ஆறுகள் ஓடின, டைனோசர்கள் வாழ்ந்தார்கள். சில பகுதிகளில் ஆண்டு முழுவதும் மிதமான வெப்பநிலையும் நிலவியது. பனிக்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்ட மரவேர் அமைப்புகள், மகரந்த துகள்கள் மற்றும் பழங்கால தாவர சுவடுகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. அதை போல அண்டார்டிகாவின் கீழ் மறைந்திருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளும் மிகவும் ஆச்சரியமானவை. லாம்பட் பள்ளத்தாக்கு போன்ற சில பகுதிகள் உலகின் மிகப்பெரிய பனிப்பள்ளங்களாக கருதப்படுகின்றன. இவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பனியால் மூடப்பட்டிருப்பதால் அவற்றின் உண்மையான வடிவத்தை பற்றி நாம் இன்னும் முழுமையாக அறியவில்லை. ஆக பூமியின் காலநிலையை புரிந்து கொள்ள அண்டார்டிகா ஒரு உயிருள்ள நூலகம் போன்றதே. விஞ்ஞானிகள் பனியில் ஆழமாக துளையிட்டு பனிக்கோர்கள் எனப்படும் நீண்ட பனித்தூண்களை எடுக்கிறார்கள். இந்த பனியின் ஒவ்வொரு அடுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை சார்ந்தது. சில பனிக்கோர்கள் 8 லட்சம் ஆண்டுகள் பழமையானவை. அவற்றின் உள்ளே சிக்கியிருக்கக்கூடிய காட்சி குமிழ்கள் மூலம்
பழங்கால வளிமண்டலத்தில் இருந்த கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு, வெப்பநிலை மற்றும் காலநிலை மாற்றங்களை விஞ்ஞானிகள் அறிந்து கொள்கிறார்கள். அதை போல இன்று அண்டார்டிகாவை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை காலநிலை மாற்றமாகும். உலக வெப்பநிலை அதிகரித்து வருவதால் அண்டார்டிகாவின் பல பனிப்பாறைகள் வேகமாக உருக துவங்கி இருக்கிறது. குறிப்பாக மேற்கு அண்டார்டிகாவின் பனிப்பரப்புகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சில பனிப்பாறைகள் வருடத்திற்கு பல மில்லியன் டன் அளவிலே பனியை இழந்து வருகிறது. இந்த உருகல் ஏன் உலகத்திற்கு முக்கியம்? காரணம் கடல் மட்ட உயர்வு. அண்டார்டிகாவின் முழு பனிப்பரப்பும் உருகிவிட்டால் உலகின் கடல் மட்டம் சுமார் 58 மீட்டர் உயரக்கூடும் என்று விஞ்ஞானிகள் மதிப்பிடுகிறார்கள். அது உடனடியாக நடக்காது. ஆனால் நூற்றாண்டுகள் அல்லது 1000 ஆண்டுகளில் நிகழ்ந்தால் உலகின் பெரிய நகரங்களான மும்பை, சென்னை, கொல்கத்தா, லண்டன், நியூயார்க், ஷாங்காய், டோக்கியோ போன்ற நகரங்கள் கடல் மட்ட உயர்வால் கடுமையாக பாதிக்கக்கூடும். எனவே அண்டார்டிகாவில் என்ன நடக்கிறது என்பது தெற்கு துருவத்தில் மட்டுமல்ல, உலகின் ஒவ்வொரு மனிதரின் எதிர்காலத்தோடும் தொடர்புடையது. அண்டார்டிகாவின் பனிப்பரப்பில் சில நேரங்களில் மிகப்பெரிய பனிக்கட்டிகள் உடைந்து கடலுக்குள் மிதந்து செல்கின்றன. இவற்றை ஐஸ்பெர்க் என்று அழைக்கிறார்கள். சில ஐஸ்பெர்க்குகள் முழு நகரங்களின் அளவுக்கு பெரியதாக இருக்கும். 2021 பிரிந்த A76 என்ற ஐஸ்பெர்க் சுமார் 4300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருந்தது. இது சில நாடுகளின் பரப்பளவுக்கு சமமானது. ஆக அண்டார்டிகாவை பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், இது உலகின் மிக வறண்ட கண்டமும் ஆகும். பலர் அங்கு பனி இருப்பதால் அதிக ஈரப்பதம் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அண்டார்டிகாவின் சில பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க மழை அல்லது பனிப்பொழிவு இல்லாமல் இருக்கிறது. அதனால் சில விஞ்ஞானிகள் அதை துருவ பாலைவனம் என்றும் கூட அழைக்கிறார்கள். அதை போல அண்டார்டிகாவின் கீழ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல ரகசியங்கள் இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். புதிய ஏரிகள், புதிய நுண்ணுயிர்கள், பழங்கால காலநிலை பதிவுகள் மற்றும் இதுவரை அறியப்படாத புவியியல் அமைப்புகள் அங்கு இருக்கக்கூடும். ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஆய்வுகள் நடைபெறுகின்றன. ஆனால் அந்த மாபெரும் பனிப்பரப்பின் பெரும்பகுதி இன்னும் முழுமையாக ஆராயப்படவில்லை. எனவே அண்டார்டிகா என்பது வெறும் பனிக்கண்டம் மட்டுமல்ல, அது பனிக்கடியில் மறைந்திருக்கும் மலைகள், ஏரிகள், பள்ளத்தாக்குகள், உயிர்கள் மற்றும் பூமியின் வரலாற்றை தன்னுள் பாதுகாத்திருக்கும் ஒரு மறைந்த உலகம். மனிதன் இன்னும் முழுமையாக திறக்காத ஒரு இயற்கை பொக்கிஷ பெட்டி. உலகின் தெற்கு துருவத்தில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த வெள்ளை உலகம் நமது கிரகத்தின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக இன்னும் தொடர்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.